ஃபில்கிரி மில்க்கு, அப்புறம் வந்து 2 ஸ்பூன் சீனி, அப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1, அப்புறம் 3 பனானாஸ். அப்புறம் வந்து பனானாவை கட் பண்ணி நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆல்ரெடி பனானாலே சுகர் நிறையா இருக்கும், பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபில்கிரி மில்க்கை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். பசும்பால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து என்கிட்ட வந்து லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஒன்று இருந்தது. உங்கள்கிட்ட என்ன காஃபி பவுடர் இருக்கோ அதை நீங்கள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்மூத்தி மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அப்படியே சாப்பிடணும் போல் இருந்தது. இப்படி இருக்கணும் டெக்ஸ்டர் வந்து. ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது, இந்த இதில் இருக்கணும். நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது, அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். சம்மர் டைமில் வந்து கிட்ஸுக்கு வந்து கொடுக்கலாம், ஒன்றுமே பண்ணாது. நம்மளுமே சாப்பிட்லாம். வெயில் இந்த தடவை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து வெளியில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் தான் வைக்கணும். 4 and 5 hours வைக்கலாம். நான் வச்சுருக்கிறேன் பாருங்கள். வச்சதுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன். 5 hours ஆஃப்டர் எடுத்துட்டேன். எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்தது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. சூப்பராக செட் ஆகிருக்கு பாருங்கள். ஐஸ்கிரீமு பனானா ஃப்ளேவரோட சூப்பராக இருந்தது. அப்புறம் ஒரு குழிக்கரண்டி மாதிரி எடுத்துகிட்டு இப்படி நல்லா வந்து ரவுண்டு ஷேப்பில் வந்து நான் எடுத்துட்டேன். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். 3 ஸ்கியூப் மாதிரி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இது வந்து எனக்கு எம்ப்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு கார்னிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட 2 ஹைடிச்சிக் பிஸ்கட் இருந்தது. அதை நல்லா நான் பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். பவுட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக வந்து எல்லோரும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீட்டில் உள்ள பொருள் தான் எல்லாமே. சிம்பிள் அண்டு ரிச்சு டேஸ்ட்டோடு இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோ டெக்ஸ்டர்ஃபுல்லாக இருந்தது. சம்மருக்கு செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.